Hi my dear friends and families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our channel with a new video. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரியே ஹோம்மேடாக எப்படி வீட்லேயே பேட்டன்ட் பேப்பர் செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் 5 ஈஸியான பேட்டன்ட் பேப்பர் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் 5 A4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்ககிட்ட A4 ஷீட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் நோட் புக் பேப்பர்ஸை வச்சு கூடி நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். பட் நான் A4 ஷீட்ஸில் வச்சு செய்கிறேன். அது கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கின மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓகேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. நிறைய குட்டீஸ் கிட்ட ஸ்கெயில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த பேட்டன்ட் பேப்பர்ஸில் கொஞ்சம் பேட்டன்ட் பேப்பர்ஸ் நான் ஸ்கெயிலை வச்சே செஞ்சு காமிச்சிருப்பேன். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓகே லாங் சைஸ் ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் இருந்ததுன்னா ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. இனி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் நீங்கள் செஞ்சுருவீங்க. ஹைலைட்டருக்கு பதிலாக நம்ம ஸ்கெட்ச் பென்ஸ் ஆஸ் வெல் அஸ் மார்க்கர் பென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஹைலைட்டர் ஃப்ளோரசன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் எந்த கலர் வேணாலும் இந்த பேட்டர்ன் பேப்பர் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த A4 ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. முக்கியமான விஷயம் இந்த பேட்டர்ன் பேப்பரில் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இன்னொரு பாக்ஸ் சின்னதாக அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பாக்ஸுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பின்னும் இந்த பேட்டர்ன் பேப்பர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பேப்பர் ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருமே குவிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டேயுமே ஸ்கெயில் ஆஸ் வெல் அஸ் மார்க்கர் பென் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படி உங்ககிட்ட ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லைனாலும் 10 ரூபீஸ் ஸ்கெட்ச் பெனில் கூட நீங்கள் இந்த பேட்டர்ன் பேப்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச பேட்டர்ன் பேப்பர்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸை என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி சைடாக இருக்கிற மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஹரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரியே இந்த A4 ஷீட் ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் வரைய போகிறோம். A4 ஷீட் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சக்கப்புறமா நம்மளுடைய பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஐடியா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இனி வேறு கலர் மார்க்கர் பென்சிலில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். என்கிட்ட ஹைலைட்டர் இந்த கலரில் இருந்தனால நான் இந்த கலரில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்கெட்ச் கலர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இந்த பேட்டர்ன் பேப்பர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டபிளாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய கிராஃப்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையும் இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் ஐடியா பார்க்கலாமா? இந்த செகண்ட் பேட்டர்ன் பேப்பருக்காக நான் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர் ஸ்கெட்ச் பென்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு வேலையாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செகண்ட் பேட்டர்ன் பேப்பரை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நான் 2 கலர் ஸ்கெட்ச் பென்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவில் நம்ம எப்படி நிறைய சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் வரைஞ்சோமோ அதே மாதிரியே தான் இந்த செகண்ட் ஐடியாலையும் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட் ஐடியாவில் நம்ம கொஞ்சம் பெருசாக ஸ்கொயர் பாக்ஸஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? ஆனால் செகண்ட் ஐடியாவில் சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் எல்லாமே இருக்க போகுது. அந்த ஸ்கொயர் பாக்ஸஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரை செய்ய போகிறோம். இந்த பேட்டர்ன் பேப்பர் முற்றிலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா சைடாக லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு புது பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் பேப்பர் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியணும்னு சொல்லிவிட்டு நான் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இனி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக உங்களுடைய பேக்ரவுண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கூடிய சீக்கிரமாக எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. இப்போ நான் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் பாக்ஸுடைய ஆப்போசிட் 2 சைட்ஸையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஈஸியாக சொல்லப்போனால் ஒரு பாக்ஸில் வந்து எக்ஸ் மாதிரி வந்து வரைய போகிறோம். ஓகே. அதுக்கு நான் ஈஸியாக வந்துட்டு எல்லா பாக்ஸஸையும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டாக வரையும்போது நிறைய பாக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரைஞ்சேன். பட் அது வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக வரல. இன்னும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து வரைஞ்சோன்னா சீரியஸ்லி ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக வந்து வரல. அதனால நான் பெரிய ஸ்கேலை விட்டுட்டு சின்ன ஸ்கேலை வச்சு நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, குயிக்காகவும் எனக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ் ஸ்கேலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து டைம் இழுத்த மாதிரி தோணுச்சு. பட் நான் வரைய வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது, குயிக்காக நான் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக பண்ண வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும்னு தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நான் அந்த மாதிரி லைன்ஸாக வந்து வரைஞ்சிட்ருக்கேன். இந்த பேட்டர்ன் பேப்பர் செய்ய வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்கள் உங்களுடைய டைமை வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு பண்ணி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் பேப்பர் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா போதும், நமக்கு தேவைப்படுற டைமில் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேட்டர்ன் பேப்பர்ஸ் ஐடியா நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்பீங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம எல்லா பாக்ஸையும் சேர்த்து தான் வரையணும்னு சொல்லிட்டு இல்லை, அது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வரையும் போது. அப்படி இருக்கிறவங்க வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி எல்லா பாக்ஸையும் வரைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி எல்லா பாக்ஸும் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. என்னால் நான் போக வந்துட்டு இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டே இருந்தேன். நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பாதி வந்துட்டு நான் வரைஞ்சி முடிச்சுட்டு தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் இதே மாதிரியே மேலே இருக்கிற ஃபுல்லாமே நான் வரைஞ்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சக்கப்புறமா பார்க்கலாம். நம்மளுடைய செகண்ட் பேட்டர்ன் பேப்பருமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் பேட்டர்ன் பேப்பர் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த தேர்ட் ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ண போகிறோம். அதாவது என் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாத்திரம் இருந்தது, இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாட்டிலோடைய மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடி வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ரவுண்டை விட செகண்ட் மூடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட கூடி இன்னும் நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து தேவைப்படும். அதை நான் அதுக்கப்புறமா தான் காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து 3 சைஸில் 3 சைஸஸில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பெரிய டப்பா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரியே இந்த A4 ஷீட்டில் வந்துட்டு எவ்வளோ பெரிய சர்க்கிள்ஸ் வரைய முடியுமோ அந்த அளவுக்கு நான் வரைஞ்சிருப்பேன். டோட்டலி வந்து 7 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். டெய்லியும் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸை வந்து நான் படிப்பேன். நிறைய பேர் அவ்வளோ க்யூட்டாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து நீங்கள் எவ்வளோ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்மே படிக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் படிப்பேன். அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்னென்னா வந்து நிறைய பேர் மோட்டிவேட்டட் பண்ணுற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இன்னும் நீங்கள் ராக் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுங்க, டெய்லியும் வீடியோஸ் போடுங்க, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போவே நம்ம வீடியோ எடுக்கணும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண எல்லாமே வந்து தோணுது. வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நினைப்பேன், ஆனால் எனக்கு டைமே கிடைக்காது. எடுத்தாலும் அதை எடிட் பண்ணுறதுக்குமே டைம் கிடைக்காது, வாய்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து இருக்குது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த சேனலில் நான் கொடுப்பேன். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. இன்னும் நிறைய வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
பெரிய சர்க்கிள்ஸ் வரைஞ்சோன்னா அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் சின்ன முடி எடுத்துகிட்டு சின்ன சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு 2 சர்க்கிள்ஸ்க்கு கலர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு மிச்ச 2 சர்க்கிள்ஸ்க்கு கலர் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் இருக்கிற 3 சர்க்கிள்ஸ்க்கு லைட் க்ரீன் கலர் ஸ்கெட்சை வச்சு கலர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஸ்கெட்சை வச்சு தான் கலர் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரையான்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ரஷ் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே இல்லைனா பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக எனக்கு வந்து பேட்டர்ன் பேப்பர் வேணும்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் இப்படியே விட்டுறதுனா விட்டுறலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். இல்லைனா வந்து சின்ன முடி இருக்கு இல்லையா, அதை வச்சு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் இடத்துக்கு எல்லாமே ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப வந்து பிளெயினாக அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன் இல்லையா, இந்த சர்க்கிள்ஸ்குள்ளே வந்து கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன சர்க்கிள்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை வச்சு கலர் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் கலர். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து கொஞ்சம் சேமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 சர்க்கிள்ஸ்க்குமே நான் கலர் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நம்ம கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இப்படியே வந்து விடுறதுனாலும் விட்டுறலாம், சிம்பிளாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். பட் நான் இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரியே 3 சைஸஸில் வந்து சர்க்கிள்ஸ் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதில் 3rd சைஸ் வந்து இதுதான், ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷோடைய கேப்பு தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கேப்பை வந்து வச்சுட்டு நிறைய சின்ன சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பிளேசஸ் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த பிளேசஸ் எல்லாத்துக்குமே இந்த சின்ன சர்க்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம கலர் பண்ணி எடுத்துடலாம். சேம் இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே கலர் பண்ணி முடிச்சக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா சர்க்கிள்ஸ்க்குமே கலர் பண்ணியாச்சு. நம்மளுடைய 3rd பேட்டர்ன் பேப்பர் வந்து ரெடி. இந்த 3rd பேட்டர்ன் பேப்பர் ஐடியா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நான் காம்பஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற வந்து ரவுண்ட் ஷேப்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த பேட்டர்ன் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்க்கிள் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். உங்களுடைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 4th பேட்டர்ன் பேப்பர் ஐடியா பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன் பேப்பருக்கு நீங்கள் ரெட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்னுடைய ரெட் ஸ்கெட்ச் வந்து அவ்வளோ டார்க்காக இல்லை. ஸோ அதனால் நான் ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாத மாதிரி இருந்தனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் இருந்ததுன்னா ரெட் கலர் ஸ்கெட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 4th ஐடியா பார்த்தீங்கன்னா எல்லா குட்டீஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மினிட்ஸ் தான் வந்து எடுக்கும். சிம்பிளான ஐடியானே சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து A4 ஷீட்டுக்கு மேலே இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஷேப்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஒரே சைஸில் வரையாமல் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசு, அதே மாதிரி ரொம்ப பெருசு, அந்த மாதிரி சைஸஸில் வந்து இந்த ஹார்ட் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஹார்ட் ஷேப்ஸ் மட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான் வந்து இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஹார்ட் ஷேப்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரியே இந்த ஃபுல் A4 ஷீட்டுக்குமே நான் ஹார்ட் ஷேப்ஸ் வரைஞ்சி முடிச்சக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடித்து எடுத்துட்டேன். இப்படியே இந்த பேட்டர்ன் பேப்பர் விடுறதுனா விட்டுறலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வந்து பண்ணுறேன். அதுக்கு நான் ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் ஷேப்ஸ்க்கு மேலே வந்து டாட்ஸ் தான் வந்து வைக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான். சின்ன ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ட்ராப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. பெரிய ஹார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ட்ராப்ஸ் வந்து வச்சுருங்க. வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் பேப்பர்னால் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் பேப்பரை சொல்லலாம். எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் கலரில் ஹார்ட் ஷேப்ஸ் வரைஞ்சிங்கன்னா ட்ராப்ஸ் வந்து பிளாக் கலரில் வச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலரில் தான் ஹார்ட் ஷேப்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு கூட ட்ராப்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ரௌன் ஸ்கெட்ச் வச்சு கூட ட்ராப்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். அதனால தான் வந்து ஆப்ஷனெல்லாம் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய 4th ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நம்ம கடையிலேயே நிறைய பார்த்துருப்போம். அது நம்ம வீட்டிலேயே வந்து ஈஸியாக இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன்லேயும் பிடிச்ச கலர்லேயும் செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து
வந்து ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாமா? ஃபிஃப்த் ஐடியாவுக்கும் சேம் நான் A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து ஸ்கேல் தேவைப்படும். லாங் சைஸ் ஸ்கேல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேலும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மார்க்கர் பென்ஸ் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஐடியாவுமே ரொம்ப ஈஸி தான். பட் சும்மா வந்து லைன்ஸ் தான் நம்ம வரைய போகிறோம். அது ஒரு பேட்டர்ன் பேப்பராக ஒரு டிசைனாக வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் A4 ஷீட்டை நான் ஹரிசாண்டலாக வச்சுக்கிறேன். நீங்கள் வேர்ட்டிக்கலாக கூட வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹரிசாண்டலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ளோர் டிசைனில் வந்து மார்க்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி அங்கங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இங்கே தான் வரையணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நான் சும்மா அங்கங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். முக்கியமாக இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து லைன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரே கலர் பென் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் அங்கங்கே லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஸ்கெட்ச் கலர்ஸை வச்சுட்டு லைன்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்ல முடியல. எல்லா நேம்ஸும் நோட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது, எந்த பேட்டர்ன் பேப்பரை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளுடைய ஃபிஃப்த் பேட்டர்ன் பேப்பருமே ரெடி ஆகிடுச்சு. சீரியஸ்லி ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பேப்பர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை நம்ம வந்துட்டு 2 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஸ்கெட்ச் பென்ஸும் ஸ்கேலை வச்சும் தான் வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிற 5 பேட்டர்ன் பேப்பர்ஸை ஒன் டைம் பார்த்துடலாமா? நான் பண்ணியிருந்த பேட்டர்ன் பேப்பரை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி popstalkies@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம பண்ணியிருந்த 5 பேட்டர்ன் பேப்பர்ஸையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். பார்ட் 2ல் வந்து நம்ம இன்னும் நிறைய பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியா ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பேட்டர்ன் பேப்பர்ஸ் எதெல்லாம்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபிஃப்த்தாக வந்து பேட்டர்ன் பேப்பர் பண்ணியிருந்தோம்ல, இந்த பேட்டர்ன் பேப்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்ம செகண்டாக பண்ணியிருந்தது. தேர்ட் வந்து எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தோம்ல, அந்த பேட்டர்ன் பேப்பர் பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து பேலன்ஸ் இருக்கிற பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸுமே எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.